நாங்கள் ரொம்ப பயப்படுறோம். வரலாறு தெரியாது தம்பி, நீ பிறந்திருக்க மாட்டேன். ஒரு திமுககாரன் மேலே இப்படி போட்டு இப்படி ஒரு பெயில் போட்டிருந்தான்னா அவனுக்காக நான் செத்துருப்பேன். இப்படி போட்டான் தேவைன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். அது இப்போ இவ்வளோ பண்ணாத போதே வேணா என்ன ஒன்றா பண்ணுங்க ஏழை விட்டுருங்கன்றாரு. இப்போ ஏற்பட்ட முட்டாளுங்களை வச்சு இவன் ஒரு கட்சி நடத்துகிறான். அந்த கட்சியை விலங்குன்றீங்க. இப்போ திமுக தோற்ற போதெல்லாம் நாங்கள் என்ன பிடிச்சிட்டு அதோட செத்தா போயிட்டோம். மீண்டும் மறுபடியும் ஏந்து வரல. இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு வந்து அயோத்தியா மாற்றணும், ராமருடைய ஆட்சி இங்கே வரணும்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றது? ஒரு மயிரம் வராது. அவங்க என்ன திருப்பரங்குன்றம் மலையில் விளக்கு ஏற்றுன்னு சொன்னால் ஏற்ற வேண்டியவன் யார்? பக்தர் தானே ஏற்றணும். அங்கே எச்ராஜாவுக்கு நயினார் நாகேந்திரனுக்கு என்ன வேலை? ஏங்க இதே மாதிரி தாங்க மண்டல் கமிஷன் அறிக்கை அமல்படுத்தணும்னா விபிசிக்கு 10 பேரை கொளுத்தி கொண்டுட்டு அதுக்காக செத்தாங்கன்னு சொன்ன கூட்டம் இந்த பிஜேபி கூட்டம். கடவுள் நம்ம காப்பாற்றணும்னா நான் ரெடிங்க. ஆண்டவன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னா ஓகே. ஆண்டவனையும் நான் தான் காப்பாற்ற வந்தேன்னா செருப்பால் அடி. எஸ்ஏஆருக்கும் திமுக தான் காரணம் இருங்க. ஆமாம், மத்திய சர்க்கார் யாருன்னா மாதம் ஆகிட்டா அதுக்கு திமுக காரணம்னு சொல்லுங்களேன். விஜயை தெரியும், விஜய் கூட ஜோடி சேர்ந்தவங்கள தெரியும். 5-6 படம் சேர்ந்து நடித்தா அவங்கள அண்ணின்னு சொல்ல தெரியும். அவங்களுக்கு இன்னும் உறவு இருக்குதான்லாம் தெரிய வேணாம். இவனே சொல்கிறோம் எங்கள் அண்ணி கீர்த்தி சுரேஷ். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கூட அவர் என்ன வேணாலும் எது வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் விஜய் மேலே கேஸே போடாமல் இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? விஜய் மேலே இது வரைக்கும் ஒரு கேஸ் இல்லை. போடாத முன்னாடியே எல்லாம் போய் கார்ட்ரம் உள்ள ஒழிஞ்சிங்கன்னா இல்லை, விஜய் கேஸ் போடாததுக்கான காரணம் என்ன? அவர் மேலே இருக்கிற ஏதாச்சும் பயமா? இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணிட்டா அவர் நெக்ஸ்ட் சிஎம் அவர் வந்துருவாரு அப்படின்ற ஒரு பயம் இருக்கா? ஆமாம், நாங்கள் ரொம்ப பயப்படுறோம். வரலாறு தெரியாது தம்பி, நீ பிறந்திருக்க மாட்டேன். இந்திரா காந்தின்னு ஒரு அம்மா தெரியுமா உனக்கு? ஆமாம். கேள்வியாவது பட்டுக்கிறியா? அணிசேரா நாடுன்னு அமைச்ச அந்த அணிசேரா நாட்டுக்கு தலைவி இப்போ சொல்கிறானுங்கல்ல, நாங்கள் வந்து அது என்ன ப்ளூ ஸ்டாரு மாதவ் அங்கே போனோம், பாகிஸ்தானில் குண்டு போட்டோன்னு. பாகிஸ்தான் உள்ளே பூந்து அடித்து ஒரு நாட்டை 2 நாடாக்கி ஒரு தனி நாடை வாங்கி கொடுத்த வீர பெண்மணி. அந்த இந்திரா காந்தியே எமர்ஜென்சியை கொண்டு வந்ததுக்காக நான் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்ல வைத்த தலைவர் கலைஞரோட கட்சி இது. அதனால் எங்களுக்கு பயம்ன்றதெல்லாம் கிடையாது. பொறுப்பாளி யார்? பர்மிஷன் வாங்கினவன் யார்? அங்கே நடத்தினவன் யார்? அவனை தான் தூக்கணும்ல. மாவட்டத்தில் தூக்கணுமா இல்லையா? ஆனால் புஷி ஆனந்த் என்ன பண்ணார்? நான் தான் பொதுச்செயலாளர்னு பெயில் கேட்டாரா? எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை சாமி. நத்தந்து பூரா மாவட்ட செயலாளர் தான். அவர் மேலே கேஸ் போட்ட நியாயம். எனக்கு பெயில் கொடுங்க. ஒரு திமுககாரன் மேலே இப்படி போட்டு இப்படி ஒரு பெயில் போட்டிருந்தான்னா அவனுக்காக நான் செத்துருப்பேன். இப்படி போட்டான். ஆனா என்ன பண்ணாலும் தலைவர் அவர் லேட்டா வந்தது மிகப்பெரிய தவறு இல்லையா? அது உனக்கு தெரியுது. அது அவர் மேல கேஸ் ஏன் போடலன்ற? ஏங்க கேஸ் தேவைன்னா போட போறோம், போட்டிருந்தா அரெஸ்ட் பண்ணிட போறோம். என்னங்க இதுல போடல? தேவையில்லை, போடல. ஒரு கட்சி தலைவர் மேல ஒரு சாமி அதான் சொல்றேன். கட்சி தலைவர் வந்து பர்மிஷன் கேட்கல. கட்சி நிர்வாகி தான் வந்து கேட்டாங்க. யார் தலைமையில் நடத்த போகிறேன்னா மாவட்ட செயலாளர் தலைமையில் இருந்தாங்க. இவனை பிடிச்சோம், அவனை தேடணும், அவன் ஓடி போயிட்டான். அதுக்குள்ளே தான் அந்த கேஸ் எல்லாம் டெல்லிக்கு மாறிடுச்சு. அதனால் விட்டோம். இல்லைன்னா தூக்கியிருப்போம். தூக்கணும்னு அவசியம் இருந்தால் கண்டிப்பாக தூக்கியிருப்போம். யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஜெயலலிதாவை தூக்கல. சிபிஐக்கான ஒரு டைம் எடுத்துச்சு இல்லை? அது வரைக்கும் போட்டதில் மாவட்ட செயலாளர் புஷி ஆனந்த் இவங்க எல்லாரையுமே கேஸ்ல லிஸ்ட்ல சேர்த்தீங்க. ஆனால் விஜய் அவர்கள் தான் முக்கிய காரணம். அவர் லேட்டா வந்ததோ இல்லை நீங்கள் ரசிகர்களை பண்றதோ நீங்கள் சொல்ற அவர் மேல நீங்க வழக்குலயே வரலீங்க. அதுதான் நான் தான் சொல்றேன். பர்மிஷன் கேட்டவன் நிர்வாகி, அந்த ஊர்ல நடத்துறேன்னு சொன்னவன் அவன். அவனை போட்டான். இவனை போட்டதுக்கே ஓடி ஒளிகிற ஆளு அவரை போட்டா என்ன கைதி ஆவாரு? அதனால தேவையில்லைன்னு தான் விட்டோமே தவிர தப்புன்னு வந்தால் ஜெயலலிதாவை கேஸ் போட்டு தூக்கணுமா இல்லையா? அப்புறம் தேவைன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். அது இப்போ இவ்வளோ பண்ணாத போதே வேணா என்ன ஒன்றா பண்ணுங்க ஏழை விட்டுருங்கன்றாரு. நான் இவ்வளோ பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாரு? அதுக்கு ஒரு 2 பொம்பளை பசங்களை பிடிச்சி வெக்கங்க. இதெல்லாம் லேடிஸ் இல்லை, சின்ன ஆர்டிஸ்ட்டுங்க. அவங்கள பிடிச்சி இதுக்கு ஒரு வீடியோ போடுன்னு சொல்லி அந்த கண்ணீர் சிந்தின்னு ஒரு பொண்ணு பேசுல 50,000 ரூபா அந்த பொண்ணுக்கு அந்த வீடியோ போட்டு கொடுது. அது லீக் ஆச்சு. அதை பார்த்தீங்களா இல்லையா? ரேட்டு பேசுறது. இப்படி ஒரு ஈனப்பழப்பில் ஒரு கட்சி நடத்தலாமாங்க?
சிம்பத்தியை கிரியேட் பண்ண பேசு, உனக்கு ரேட்டு கொடுக்குறேன்னு சொல்லி பேச வைக்கிறானுங்க. இப்போ ஏங்க என்னையே எடுத்துக்கங்க, இது இப்போ தான் இங்கே உட்காந்து கேட்குறேன், எதிர்க்க பார்க்கு இருக்குல்ல, அங்கே தான் அவர் கட்சி ஆரம்பித்தார்ல, அப்போ இதே மாதிரி ஒருத்தர் வந்து பேட்டி கேட்டார் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் சொன்னேன், இப்போ தான் வராருங்க, ரிட்டையர்ட் ஆகிலாம் வரல, 49 இன்ச்சில் வராரு, நல்ல மார்க்கெட் இருக்கும்போது வராரு, வாழ்த்துக்கள்னு நான் அப்போ சொன்னேன். இப்போ 2 வருஷம் கழிச்சு அந்த வீடியோவை போட்டு எங்கேயோ செமையாக வாங்கியிருக்காரு போகுது நம்ம ஆளுங்கிட்ட, அதனால் மாற்றி பேசுகிறாரு இப்போ அந்த வீடியோவை போடுறாங்க. இப்போ ஏற்பட்ட முட்டாளுங்களை வச்சு இவன் ஒரு கட்சி நடத்துகிறான், அந்த கட்சியை விளங்குன்றீங்க. ஒரு தொகுதிக்கு ஒரு கூட்டம் போட்டால் விட பரவாயில்ல தெரியல, 4 மாவட்டம் 5 மாவட்டத்தை சேர்த்து 20,000 பேர் வரதெல்லாம் சிம்பிள். இப்போ நான் சொன்னேன்ல சிவாஜி, அவர் கட்சி ஆரம்பித்து கட்சியும் வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லி அவர் ஏற கட்டுற வரைக்கும் அவர் பக்கத்தில் இருந்து பார்த்தவன், நான் வரவு செலவு கணக்குலாம் பார்த்தவங்க, நானே பிரமிச்சு போயிட்டேன். ஆட்சியில் ஒரு சீட்டு எவனுக்கும் வராது போகுதுன்ட்டு. ஆனால் நாங்கள் நின்னது 49 சீட்டு. அதெல்லாம் இல்லை, யதார்த்தம் அது இல்லை, மக்கள் பார்க்குறாங்கங்க. சப்போஸ் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, பிடிச்சிட்டா ஏன் பிடிச்சாரு, எதுக்கு பிடிச்சா ஆராய்ச்சி பண்ணுவோம், அடுத்து எங்கள் ஆட்சியோ. ஏங்க இப்போ திமுக தோற்ற போதெல்லாம் நாங்கள் என்ன பிடிச்சிட்டா அதோட செத்தா போயிட்டோம், மீண்டும் மறுபடியும் ஏந்து வரல, வரும். அப்போ பிடிச்சிருவாருன்னு ஒரு இது இருக்கா? அதான் சொல்கிறேன்னா, அத்தைக்கு மீசம் முளைக்கிட்டான், அப்புறம் பார்க்கலாம். சரிங்க. இது ஒரு பக்கம் இருக்கா, இன்னொரு பக்கம் துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஏன் தீர்வு வரவே மாட்டேங்குது? தொடர்ந்து அவங்க கோரிக்கை இருக்கு இல்லையா? கோரிக்கை இருக்கு. அவங்க வந்து தனியார் மயன்றது ஏடிஎம்கே பீரியட்லயே வந்தது, அது ஒரு மண்டலமா கொடுத்துட்டு இருக்கு. அதை மாத்தி அந்த கான்ட்ராக்ட்ல அந்த கான்ட்ராக்ட் மூலமா துப்புரவு தொழிலாளிக்கு அந்த பாதிப்பும் வராத பாத்துக்கிறேன்னு நாங்க சொல்றோம். ஒத்துக்கிட்டு வேலைக்கு வரவங்களும் வந்துட்டு தான் இருக்காங்க, ஒத்துக்காம இருக்கிறவங்க இருக்காங்க. இப்போ சார்ட் அவுட் பண்றோம், இன்னொரு மாசத்துல அது எல்லாத்தையுமே. ஆனா இந்த தனியார் மயம் மாறுதுன்றது ஒரு பெரிய ஆபத்து தானே, அரசு எந்த பொறுப்பும் எடுத்துக்கல அப்படின்னு ஒண்ணு வருது. அப்படிலாம் இல்லைங்க, எதை தனியார் மயம் கொடுக்கணும்? எங்க டெல்லியில ராணுவத்தையே தனியார் மயத்துக்கு கான்ட்ராக்ட்ல கொடுக்குறான், அங்க போய் ஒன்றும் கேட்க முடியல. ராணுவம் நம்ம இந்த தேசத்தோட பாதுகாப்பையே விற்கிறான், அங்கே போய் கேட்கறதுக்கு இல்லை. நாங்கள் இந்த கார்பரேஷன் இதை தான் விடுறோம். அதுவும் அதான் சொல்கிறேன்னே, இப்போ நாங்கள் கேட்குற பணம் எங்ககிட்டேருந்து வாங்குற ஜிஎஸ்டி பணத்தை எங்களுக்கு கரெக்டாக டெல்லி சர்க்கார் கொடுத்ததுன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணும். பணம் பத்தாக்குறை தான், மனசு இருக்குது. இப்போ டெல்லி சர்க்காருன்னு தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம். இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு வந்து அயோத்தியா மாற்றணும், ராமரோட ஆட்சி இங்கே வரணும்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் அவருக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஒரு மயிரம் வராது. அவங்களுக்கு என்ன புரியலன்னா, இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்களுக்கு புரியல. அங்கே ஜெய் ஸ்ரீராமன்னு எல்லாம் கத்துறான், இங்கேயும் சாமியே ஐயப்பான்னா சரணம் ஐயப்பான்னு சொல்லுவான். புரியுதுங்களா? இது வரைக்கும் சாமியா சரணம் ஐயப்பா முருகான்னு இருந்தது, எல்லா இடத்துலையுமே ஜெய் ஸ்ரீராம் குரல் ஒலிக்க தானே ஆரம்பிச்சிச்சு. அப்போ அதோடைய வளர்ச்சி இருக்குதானே செய்யுது. நான் என்ன சொல்றேங்க, ஒலிக்கட்டும், ஸ்ரீராம் ஒலிக்கட்டும், முருகா ஒலிக்கட்டும், காவடி எடுத்து ஆடட்டும். ஆனால் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்ற பெரியார் குரலும் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. கடவுளுக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கும் சம்பந்தம் இல்லை, கடவுள் வேறு ஆட்சி வேறு. இப்போ இந்த இந்த இந்திய திருநாட்டில் நாங்கள் நடத்திருக்கிற மாதிரி கும்பாபிஷேகமும் குடமுழுக்கும் எந்த ஸ்டேட்டில் நடந்திருக்குன்னு சொல்லுங்கள், எந்த கோயிலில் அன்னதானம் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லுங்கள். இவங்க என்ன சொல்கிறாங்க, உண்டியில் போடாத. யார்? டெல்லி மத்திய மந்திரி சொல்கிறாங்க, உண்டியில் போடாதீங்க, தட்டில் போடுங்க. ஐயர் வீட்டுக்கு எடுத்துன்னு போட்டோம், உண்டியில் போட்டிங்கன்னா கோயிலுக்கு செலவு பண்ணுவாங்க, தட்டில் போட்டால் ஐயர் ஏற்றுமோ. எது நியாயம்? நீயே சொல்லு. இதுக்கு ஒரு மத்திய மந்திரி, உண்டியில் போடாத தட்டில் போடுன்னு சொல்கிறதுக்கு ஒரு மத்திய மந்திரி. இப்போ அங்கே என்ன திருப்பரங்குன்றம் மலையில் விளக்கு ஏற்றுன்னு சொன்னால் ஏற்ற வேண்டியவன் யார்? பக்தர் தானே ஏற்றணும். அங்கே எச்ராஜாவுக்கு நயினார் நாகேந்திரனுக்கு என்ன வேலை? சரி, அவங்க தான் கோர்ட் ஆர்டர் வச்சிருக்காங்கல்ல, அவங்க சொல்கிற இடத்துல ஏற்றினா முஸ்லீம்களே யாரும் எதிர்க்கல, இஸ்லாமியர்கள் யாரும் எதிர்க்கல. நீ சொல்கிறியா? அவங்க சொல்கிறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க. அவங்க சொன்னால் அதை கேட்குமா? அதான் ஆட்சி. என் கையில் உளவுத்துறை இல்லை, ஏத்துனா என்ன ஆகும் தெரியாது. ஏங்க நான் என்ன கேட்குறேன், பல்லாண்டு காலமாக நடக்கிறதுங்க. ஆமாம், ஏதாவது நாங்கள் இன்னைக்கு நேற்று ஆட்சிக்கு வந்து திமுக மாற்றிடுச்சு அந்த தூணில் தான் ஏற்றோம்னா நீங்கள் கேட்குறது நியாயம். அங்கே தான் பிள்ளையார் கோயில் தான் பல வருடமாக 150 வருஷம் சொல்கிறாங்க. நீங்களும் பார்த்துக்கிறீங்க, நானும் பார்த்துக்கிறேன், நம்மளும் போயிருக்கோம் கார்த்திகை தீபத்துக்கு. இப்போ மறுபடியும் தேவையில்லாமல் அந்த கல்லுக்கு வருதுன்னா இங்கே ஏதாவது பண்ண முடியும். முருகர் எத்தனை அறுபடை வீட்டுக்கு எல் முருகனா அவர் ஒரு வேலை கையிலே டப்பாவில் எத்தின்னு தெரிஞ்சாது தெரியுமா? இந்த முருகன் அருளால் ரெட்டைப்படையில் சீட்டு பிடிப்போம்னாரு, ஒன்றும் பிடுங்க முடியல.
அதுக்கப்புறம் இவரே சவுக்கு. ஆனா இப்ப அந்த சம்பவத்துக்காக அங்க தீப ஏத்த விடலன்னு சொல்லி ஒருத்தர் தீக்குளிச்சு தற்கொலையே பண்ணியிருக்காரு இல்லையா? ஏங்க இதே மாதிரி தாங்க மண்டல் கமிஷன் அறிக்கை அமல்படுத்தினோன்னா விபிசிங்க 10 பேரை கொளுத்தி அதுக்காக செத்தாங்கன்னு சொன்ன கூட்டம் இந்த பிஜேபி கூட்டம். மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டவனுங்க, மகாத்மா காந்தி பேரையே ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து எடுத்தவனுங்க, காந்திக்கு இவனுங்களும் சம்மந்தம் இல்லை, இவனுங்களாம் கோட்சிய கூட்டம். அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, மக்களுக்கான ஆட்சி. இப்போ நான் நான் பொட்டு வச்சுக்கிறேன்னா இல்லையா, நான் திமுக தானே. ஆனால் இந்த பொட்டுக்கு பல காரணங்குது. எங்கள் அம்மாவை காரணம் ஒன்று இருக்குது, எங்கள் அப்பா காரணம் ஒன்று இருக்குது. அவங்களோட நம்பிக்கைக்காக நான் வச்சுக்கிட்டேன். நீ முஸ்லீமா இருந்தா எனக்கு தெரியாது, ஆனால் நீ வைக்கல இப்போ நெத்தியில், அதுக்காக என் பூஜை ரூம்லேருந்து உன் நெத்தியில் நான் எடுத்து தடவணுமா? இதைத்தான் திமுக சொல்லுது. தடவுறவன் நீ தடவிக்கோ, அடுத்தவன் நெத்தியில் கொண்டு தடவாத நான் தடுப்பேன். இது தப்பா? அதை தான் பிஜேபி சொல்கிறான். எல்லாருக்கும் நான் தடவுவேன், நான் என்ன சோறு துணுன்னு நான் முடிவு பண்ணலாங்க, நீ என்ன துண்ணு முடிவு பண்ணுறது நான் யாருங்க? ஆனால் பிஜேபியோட வளர்ச்சி இங்கே அதிகமாக இருக்குன்றதை ஒத்துக்கிறீங்களா? இந்த 4 சீட்டு தவிர வேறு என்ன வளர்ச்சி? இப்போ ஒரு இடத்துல பிஜேபியோட கொடியோ இல்லை அந்த மாணவர் சங்கமோ எதுவுமே வளராமல் இருந்தது. நீங்கள் நிறைய இடத்துல பிஜேபி ஜெய் ஸ்ரீராம் தைரியமாக சொல்கிற அளவுக்கு இங்கே வளர்ந்துட்டாங்க. நிறைய இடத்துல அவங்களுடைய மாணவர் படை வளர்ந்துக்கிட்டே வருது. இதெல்லாம் இருக்க தானே செய்யுது. நாங்கள் இப்போ தமிழ்நாட்டை ஒழிப்போம்னா அவனை பிடிச்சி உள்ளே போடலாம், அதுக்கு பயப்படுறான்ல. ஆமாம், அதுக்கு பயப்படுறானா இல்லையா? நரேந்திர மோடி வாழ்கன்னு சொல்கிறானா, அதுக்கு பயந்து தானே ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறான். அமித்ஷா வாழ்கன்னு சொல்லு, எங்களுக்கு பணம் தரலன்னு ரோட்டில் போகிறவனே அடிப்பான். ஜெய் ஸ்ரீராம்னா எப்படி அடிப்போம்? அதனால் அந்த ஸ்ரீராம் மூஞ்ச மாட்டிக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிற பிஜேபி பசங்களை போய் நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? அதெல்லாம் சும்மாங்க, கடவுள் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறானுங்க. கடவுள் நம்ம காப்பாற்றோன்னா நான் ரெடிங்க, ஆண்டவன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னா ஓகே. ஆண்டவனையும் நான் தான் காப்பாற்ற வந்தேன்னா செருப்பால் அடிப்பேன். இதுதான் பிரச்சனை. பிஜேபிக்கு எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். கடவுள் நம்ம காப்பாற்றணும் போ, குளத்துல குழி, மொட்டை அடி, சாமி கும்பிடு, அங்கே சோறு போடணுமா, நான் போடுறேன், அங்கே சுத்தமாக இருக்கணுமா, பெனாயில் தெளிக்கணுமா, எல்லாம் பார்க்குறேன், லைட்டு போடுறேன், கரண்ட்டு போதை பார்த்துக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். அந்த கடவுளை நான் தான் காப்பாற்ற வந்தேன்னு போனால் கையை உடச்சிடும். இதுதான் திமுக கொள்கை, வேற என்ன ஒன்று. இப்போ ஈரோடு பிரச்சாரம் நடத்தினார்ல, அங்கே பெரியார் கொள்கை தலைவராக வச்சுருக்காங்க. பெரியார் அவ்வளோ பேசலாம், அந்த மஞ்சள் இதை பற்றிலாம் பேசுகிறாரு. அங்கே போய் எல்லாரும் பேட்டி எடுக்கிறாங்க, வர ரசிகர்கள் எல்லாரும் பேட்டி எடுக்கிறாங்க. அவங்களுக்குமே பெரியார் பெருசாக தெரிய மாட்டேங்குது. தாவேக்கால இருக்க யாருக்குமே பெரியார் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. அப்போ அவர் பெரியார் எந்த இடத்துலையும் கொண்டு சேர்க்கல, கொள்கை தலைவர்னு வச்சிருக்காரு இல்லையா? அதாங்க நான் சொல்கிறேனுங்க, ஒரு கட்சின்னு ஒன்று ஆரம்பித்தா நிர்வாகிகளை போட்டு டூர் போய் நம்ம இலக்கு இன்னத்துக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், எந்த இலக்கை நோக்கி போகிறோன்னு ஒவ்வொரு தொண்டனையும் தயார்படுத்தணும். முதல்ல ஒரு போர் வீரனை தயார்படுத்தாமையே, இப்போ எஸ்ஐஆர் வந்தா இல்லையா? ஆமாம், எஸ்ஐஆர் வந்தால் என்னாச்சு? இப்போ 1 கோடி பேர் ஓட்டு போயிடுச்சு. எஸ்ஐஆருக்கும் திமுக தான் காரணம் இருங்க. ஆமாம், மத்திய சர்க்காரில் யாருன்னா மாசம் ஆகிட்டா அதுக்கும் திமுக காரணம்னு சொல்லுங்களேன். ஏங்க நீங்கள் எஸ்ஐஆர் தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல்னு சொல்லி அவன் பாட்டுக்கு பண்ணிட்டான். நீ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 கோடி பேரை நீக்கிட்டான். ஆமாம், நீக்கிட்டு இப்போ லட்சக்கணக்கானவன் அப்ளை பண்ணுறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், உறுதி பத்திரத்துக்கு அப்பா எத்தா, ஆயா எத்தா, தாத்தா எத்தான்றான். ஆனால் இதை வரைவு வாக்காளர் பட்டியல் விட்டாங்கல்ல, அந்த கட்சியோட முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இது வரைவு வாக்காளர் பட்டியல் இல்லை, மனதுக்கு நிறைவு வாக்காளர் பட்டியல். இப்போ எல்லாம் அப்ளை பண்ணுறான், அவனுக்குலாம் தமிழிசை சவுந்தரராஜன் பதில் சொல்லுமா? இதை இப்போ இந்த நீக்கினாங்க. அந்த புதிய வாக்காளர் அந்த நீக்கிறதுக்கோ எஸ்ஐஆர் மேட்ருக்கு திமுகவை தவிர எந்த கட்சியாவது ரோடுக்கு போய் அந்த பிஎல்ஓ கூட யாருன்னா போய் நீங்கள் பார்த்தீங்களா? நாங்கள் தான் போனோம். இப்போ நீக்கணும் சேர்க்கறதும் நாங்கள் தான் போவோம். இப்போ இதை சொல்லணுமா இல்லையா விஜய்? எப்போ அவங்களுக்கெல்லாம் 17 வயசு பூர்த்தி ஆச்சா? ஃபஸ்ட்டு போய் உங்களுக்கு ஓட்டு இருக்குதான்னு பாருங்கள், இல்லைன்னா சேருங்க. ஒன்றும் சொல்லலை. என்ன சொன்னார் தெரியுமா? தேர்தல் வந்தால் பூத்தே தாவேக்கா பூத்தாக தான் இருக்கணும், எல்லாம் போய் ரொம்பன்றான். இதுவே ஒரு வன்முறை. ஓட்டே இல்லைன்னா உள்ளே சேர்ப்பாங்களா? சேர்க்க மாட்டாங்க. இவன் ஊராங்க ஒரு 500 பேர் சேர்ந்து கலெக்டாக பண்ணால் வன்முறை வெடிக்குமா இல்லையா? அதுக்கு யார்? அந்த தலைவன் தானே காரணம். ஓட்டை சேருன்னு சொல்லு. இப்போ நீங்கள் கேட்டீங்க பெரியார தெரியலன்னு, அவனுக்கு யாரையுமே தெரியாதுங்க. இல்லை, அவருக்காச்சும் தெரியுமா? விஜயை தெரியும், விஜய் கூட ஜோடி சேர்ந்தவங்கள தெரியும். 5-6 படம் சேர்ந்து நடித்தா அவங்கள அண்ணின்னு சொல்ல தெரியும். அவங்களுக்கு இன்னும் உறவு இருக்குதான்லாம் தெரிய வேணாம். இவனே சொல்கிறோம், எங்கள் அண்ணி கீர்த்தி சுரேஷ், அது இன்னொரு யார், எங்கள் அண்ணி திரிஷா, சமீபத்தில் தனி விமானத்தில். ஆமாம், அது எங்கன்னா போய் போகிறாங்க அவங்க பர்சனல் தலைவரை.
பர்சனல் எல்லாம் பேசுறது பச்சு தருவாங்க. இப்போ கூட பார்த்தீங்களா, அது என்ன நாமக்கல் கிழக்கு மாவட்டமா கட்சி ஆரம்பித்து நாமக்கல் கிழக்கு மாவட்டம் ஈரோடு கூட்டம் முடிச்சுட்டு நேராக ஒரு அந்தம்மா மகளிர் அணி மகளிர் அணியும் ஆடவர் அணி போய் ராத்திரி 2 மணிக்கு உள்ள நுழையிறாரு வீட்டு உள்ள. இப்படி ஒரு ஆனா அந்த மாதிரி தனியா வீடியோ போட்டு திமுக உள்ள வந்துட்டாருன்னாங்களே. யாரு? அந்த மாதிரி தான் தனியா வீடியோ ஒண்ணு அவங்களே எடுத்து போட்டாங்க. நடந்தது என்னன்னு தெரியும், பேசாதீங்க திமுக. ஏங்க இவங்க உயிரையே கொன்னுட்டு என் புள்ள செத்தாலும் பரவாயில்ல விஜய் தான் வரணும்னு சொன்ன வச்சவனுங்களா இல்லையா அவனுங்க? ஆமா. ஒரு பொண்ணு வீட்டில் நுழையிறான், 20-30 பேர் சுற்றி இருக்கிற சொந்தக்கார பிடிச்சி பொழக்கிறாங்க, மறுபடியும் திமுக காரங்க தான் சதி பண்ணிட்டாங்கன்னா நான் கேட்குற ஒரு ஸ்ட்ரைட் கேள்வி. அவள் கட்சி மகளிர் அணியாக இருக்கட்டும், நீ மாவட்ட செயலராக இருக்கட்டும், பாராட்டில் வீட்டில் உனக்கு என்ன வேலை? இதுக்கு வந்து நேரடியாக பதில் சொல்லு. அது அவர் தான் சொல்லணும், நானா சொல்ல முடியும்? நீ சொல்லணும். அப்புறம் நீ இந்த கேள்வி நீ கேட்டால் நீ தானே சொல்லி ஆகணும். நீ தானே கேட்குற. அங்கே வெளியே வந்த விமர்சனங்கள் தான் இந்த பத்திரிகையாளராக வந்தால் நாளும் தெரிஞ்சவராக வரணும். அது அவர் தானே சொன்னார், நான் என்ன சொல்ல முடியும்னு கேட்டால் இப்படி தான் நம்ம முக்தார்னு ஒரு பத்திரிகையாளர் இல்லை, அப்படி தான் என்னை கேட்டுன்னு இருந்தார். ஒன்று நீ கேட்குறேன்னு என்னை கேளு, அவன் கேட்டான் இவங்க கேட்டான் என்ன கேட்கணும், நான் ஏந்து போகிறேன்னு. அது இல்லை, திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அதை இல்லை தலைவர. அதுதான் எங்கள் பெத்த பிள்ளைய சாவடிச்சுட்டு என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல விஜய் பார்த்துட்டேன், அதுவே எனக்கு போதும். என் புருஷன் செத்ததுனால விஜயை போய் நேருக்கு நேர் பார்த்துட்டேன், அதுவே போதும்னு சொல்கிற தமிழ்நாடா இது? உனக்கு எனக்கும் சண்டைன்னா நீ செத்தா 16 நாள் கவிச்சு துண்ணாமல் வீட்டில் துக்கம் இருந்துன்னு சாவு வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலேருந்து டீ காஃபி போட்டு கொடுக்குற ஜாதி இந்த தமிழ் ஜாதி. அது எந்த ஜாதினா இருந்தும்போ 10 வருஷம் பேச மாட்டான் சார். பக்கத்து வீட்டில் சாவுன்னா சும்மா இருப்பானா? அவன் வீட்டுக்கு வரலாம், இவன் வீட்டிலேருந்து டீ போடுவான், இவனும் அழுவான், இவன் வீட்டில் கல்யாணம் இருந்தால் தள்ளி வைப்பான் பக்கத்து வீட்டு சாவுக்கு. தான் புள்ள செத்து போனாலும் பரவாயில்ல விஜய் வரணும்னு சொல்ல வைக்கிறானுங்களே, இவனுக்கு தானே சொல்ல வைக்கிறானுங்க. அது எப்படி அந்த பொண்ணு சொல்லிடுச்சு திமுக சதினாலாம் தப்பு. அந்த 5 தலைவர் வச்சுருக்காங்கல்ல, ஆமாம், கொள்கை தலைவர்னு 5, அவங்கள யாருன்னா தாவே கத்தல். அதுலேயும் பெரியாரையே தெரிலன்னு ஈரோட்லேயே சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு இல்லை, இப்போ படங்கள்லாம் விஷம் வச்சு கொண்டுருவேன் ஓட்டு போடலன்னா, இதுங்கெல்லாம் நம்ம விஷம் வச்சு கொண்டுருவோம். பெரியார்ன்றதுனால தான் அந்த பொண்ணு மைக்கு முன்னாடி வந்து நின்றுது. பெரியாரெல்லாம் மைக்கு முன்னாடி வந்து நிற்க முடியாது. ஒரு 8வது படிக்கும்போது வயசுக்கு வரும், உடனே குடிசை போட்டு அடிச்சிடுவாங்க. அடிச்சிட்டு அந்த தண்ணி ஊற்றுறது சடங்கு மஞ்சள் நீராட்டெல்லாம் ஏன் கண்டுபிடிச்சான்? கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு ரெடியாக இருக்குன்னு தகவல் சொல்கிற சடங்கு அது. அவ்வளோதான், அடுத்த கல்யாணம் தான். இல்லை நீ பொல்ல வைக்கிற மிஷின் இல்லை, நீ இந்த நாட்டில் சாதிக்க பிறந்த, நீ ஃப்ளைட் ஓட்டலாம், நீ இராணுவத்தில் சேரலாம், நீயும் போலீஸ் ஆகலான்னு சொன்ன ஒரு தந்தை பெரியார். அவரை தெரியலேன்னு சொல்லுதுங்கன்னா அந்த தெரியலேன்னு சொல்கிறதுங்களை வச்சுக்கிறவனுக்கு தெரியுதான்னு தான் கேள்வி. வந்து பெரியார மதுரையில் பிஜேபி முருகன் மாநாடு போட்டு பெரியாரையும் அண்ணாவையும் கேவலப்படுத்துகிறாங்க. அதை பற்றி விஜய் என்ன வாய் திறந்தாரா? திருப்பரங்குன்றதுக்கே அவர் எதுவும் வாயே திறக்கல. அவர் ஜோசப் விஜய் திறக்க மாட்டார், பிஜேபி திறக்காதுன்னு சொன்னால் திறக்க மாட்டார். அதே இதை நாங்கள் என்ன பண்ணியிருந்தா உடனே திறப்பார். அதனால் அவருக்கு கொடுத்துக்கிற அஜெண்டா, இப்போ இந்த படம் வரும் சார், இந்த தேர்தல் வரும் சார், தோற்று போனால் திருப்பி படம் நடிக்க போயிடுவார் சார். விஜய் கட்சிக்காரெலாம் என்ன கட்சின்னு அவன் தான் டிசைட் பண்ணிக்கணும். எந்த வந்து பொது அறிவு முதல்ல வந்து கொள்கை தலைவர் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் இருக்கட்டும், மனுஷனுக்கு உண்டான தகுதியே இல்லாதவங்க அந்த கட்சியில் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் போய் தொட்டா சாக்கடிக்கணும். 2ஆம் கிளாஸ் படிக்கிற என் பேரன் கட்டை வச்சு மூடுறான், குச்சி வச்சு, சிவாஜி சுமதியோட பேரன் 2nd ஸ்டாண்டர்டு. ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் ஏறினா வெட்டி செத்துருவேன்னு தெரியாதவன் வச்சுக்கிறான்னா இப்போ அந்த தலைவனை திருத்தணும். முதல்ல தொண்டனை திருத்த வேண்டிய வேலை இல்லை, தலைவனை திருத்தினா மட்டும்தான் தொண்டை. ஏங்க அவங்க அப்பாவே எல்லாத்தையும் சொன்னாரா இல்லை? நம்மளா சொன்னோம். நம்ம கஷ்டப்பட்டு லயோலா காலேஜில் சீட் வாங்கி கொடுத்தேன். அந்த பிரின்ஸிபாலை போய் ஒரு நாள் பார்த்தா, உன் பையனை நான் கிளாஸ்லேயே பார்க்கறதில்ல, 1.5 வருஷம் பொறுத்து நானே போய் பார்க்க போனேன், அவன் கிளாஸ் உள்ள இருக்க மாட்டான், அந்த காம்பவுண்ட் சேரில் உட்காந்துப்பான், போய் பாருன்னு சொன்னாங்க. கிளாஸே முடிக்கல, எனக்கு படிக்க பிடிக்கல, நான் நடிக்கணும்னு சொன்னான். அதெல்லாம் சின்ன விஷயம் இல்லைப்பான்னு சொல்லி பார்த்தேன், எவ்வளோன்னு சொல்லி கேட்கல. படத்தை எடுத்தேன், 75 லட்சம் லாஸு. அப்புறம் விஜயகாந்த் காலில் வந்து தான் இவன் மூஞ்சியே ஜனங்களை பார்க்க வச்சேன், இல்லைன்னா இவன் மூஞ்சை பார்க்க நாதி இல்லைன்னு அவங்க அப்பா சொன்னார். புஷி ஆனந்த் 1ஆம் நம்பர் திருடன்னு சொன்னது புஷி ஆனந்த். மிகப்பெரிய நடிகன், ஏமாத்துறான் என் பிள்ளைய அப்படின்னு சொன்னவனு. ஆனால் நான் சொல்ல வேணாம், பெத்த அப்பனே சொல்லிட்டேன். நான் என்ன சொல்கிறேன், ஒரு தலைவனாக இருக்கணும், ஒரு கட்சிக்கு தொண்டனாக இருந்தாவே தாய் தந்தையை மதிக்க தெரியணும், கட்டின பொம்பளையை கூட வச்சுக்க தெரியணும், பெத்த பசங்க கூட இருக்க வச்சுக்கணும்.
இதெல்லாம் வந்து அடிப்படை தேவையானது. இந்த அடிப்படையே இல்லாத விஜயை நம்பி போகிறவங்க பாழாதான் போவாங்க. சரிங்க, எனக்கு இந்த நம்பி போகிறாங்க, அவர் மேலே அவ்வளோ இதுவாக இருந்து டிரான்ஸ்ஃபர் மேலாம் ஏறாங்க, இந்த அளவுக்கு வெறி கொண்டு இருக்காங்க இல்லையா? சினிமாவை பார்த்து இந்த அளவுக்கு அவர் மேலே வெறி கொண்டு இருக்கிறதுக்கு மக்களை எஜுகேட் பண்ணாத இந்த அரசாங்கமும் ஒரு காரணம்னு சொல்லலாமா? எதுக்கு? மக்களை எஜுகேட் பண்ணியிருக்கணும்ல இது சார்ந்து. நாங்கள் எல்லாத்தையும் எஜுகேட் பண்ணி தான் வச்சுருக்கோம். எஜுகேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அதான் சொல்கிறேன்னே உனக்கு, இந்த மாதிரி வெறி பிடிச்சி தரங்கெட்டு போய் இருக்கிறவனை தயார் பண்ணது அவன் தானே. இவங்களை ரசிகராக மாற்றந்தே அவன் தானே சார். 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபாய்க்கு பிளாக்ல வாங்க சொல்லி அரசாங்கமாக சொல்லிச்சு. இல்லை இப்போ 8வது படிக்கும்போது போய் பீர் அடிச்சுட்டு கிளாஸில் உட்காரணும் அரசாங்கமாக சொல்லிச்சு. தடுக்க முடியும், சட்டம் போட முடியும். ஒரு வீட்டில் 7 புள்ள அந்த 7ஐயும் கரெக்டாக வளர்க்குறதே அப்பா தலை கஷ்டம். அதில் ஏதாவது ஒன்று மிஸ்டேக் ஆகுமா இல்லையா? அப்புறம் இத்தனை கோடி மக்கள் அவர் போய் ஏறுவானா, அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து அவனை எஜுகேட் பண்ணுவான். ஏன் தலைவன் சொல்ல வர, நாளைக்கு நான் முதலமைச்சர் சொல்ல வரைய நீ எஜுகேட் பண்ண மாட்டியா? பண்ண முடியலன்னா விட்டு ஓடு, நீ பண்ணு. அப்போ நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் பண்ணி வச்சு தான், நாங்கள் எல்லாம் பேசி வச்சு தான் எல்லாம் பண்ணுறோம். நம்மளை இப்படி இருக்கானே, என் படத்தை 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபாய்க்கு வாங்காத, பிளாக்ல வாங்காதன்னு சொல்லணுமா இல்லையா? அந்த வேலையை செய்கிற புஷியானந்தையே பக்கத்தில் வச்சு நீ எப்படி சொல்லுவ? நீ ஒழுங்காக நடிக்கிற பணத்தை ஒழுங்காக வாங்கி அதுக்கு டேக்ஸ் கட்டினா பரவாயில்ல. நீ வாங்குறதே பிளாக் பாதி ஒயிட் பாதி, அப்புறம் நீ எப்படி பிளாக் டிக்கெட் விற்க வேணாம்னு சொல்லுவேன்? நீ தான் அதை ரசிக்கிறியே, இப்படி காட்டுத்தனமாக சுற்றுறத ரசிக்கிறியே. அது வரைக்கும் அது திருந்தாது. அதாவது நான் சொன்னேன், நான் தான் சிவாஜின்னு சொன்னேன்ல, அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையிலேருந்து போக் ரோடு வீட்டிலேருந்து ஒரு கூட்டத்துக்கு திருவண்ணாமலை கூட்டத்துக்கு நாங்கள் போகிறோம். ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி பிரபு ரசிகர், சிவாஜி ரசிகர்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு 100-150 கார் எடுத்துட்டு முன்னாடி கார் போகுது, பின்னாடி போகுது, புழுதி பறக்குது. எங்கே லெஃப்ட்டு அந்த காரில் டிரைவர் சீட் பக்கத்து சீட் நம்பளுது. அப்போ எங்கே லெஃப்ட் இருக்குதோ வண்டியை விட்றா உள்ளேன்ட்டார். வண்டி திரும்பிடுச்சு. திரும்பிட்டோன்னா முன்னாடி போன வண்டியும் பிரேக் அடிச்சிட்டான், பின்னாடி போன வண்டியும் தெரியாமல் நின்றுட்டான், எல்லாம் இறங்கி ஓடியாந்தான். அவர் சொன்னார், இப்படியே சொன்னார், நான் கொள்ளடிக்க போகல, கூட்டம் பேச போகிறேன். ஒரு கார் கூட என் முன்னாடியும் வரக்கூடாது, பின்னாடியும் வரக்கூடாது. வந்ததுன்னா நான் கூட்டத்துக்கே வரமாட்டேன், நான் இப்படியே போயிடுவேன்னு சொன்ன தலைவர். அதே மாதிரி அங்கே போனால் சர்க்கியூட் ஹவுஸில் தங்கியிருக்கோம். சர்க்கியூட் ஹவுஸை சுற்றி ஒரு 10,000 பேர் நிற்கிறான். அவர் கண்ணாடியில் பார்த்துட்டு கேட்குறேன்னா, ஏன் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கான்னு. அப்பா, நான் அப்பான்னு தான் சொல்லுவேன். அப்பா, இவன்லாம் உன்னை பார்க்க வந்தவன்பா, இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இவன் இப்படியே போயிடுவான், அங்கே கூட்டத்துக்கு வரமாட்டான், அதனால் நம்ம அங்கே வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார், இவன்லாம் பார்க்க வந்தவன்டா, அங்கே இருக்கிறவன் கேட்க வந்தவன். பார்க்க வந்தோன்னே கேட்க வந்தோன்னே ஒன்றா கட்டி போடாத, கூட்டம் கட்டிடும். நம்ம பார்த்தலாம் வெறும் உடம்போட பேஸ் மேக்கர் வச்சுக்குது, அது மேலேயே ஒரு டவல் எடுத்து போட்டுன்னு மாடி மேலே வந்து நின்று கையை பார்த்துட்டிங்களா பத்திரமா போங்கன்னு சொன்ன தலைவங்கிட்ட அரசியல் கற்றுக்கணும் நான். புரியுதுங்களா? ஒரு இடத்துல அந்த மாதிரி என்ன சார், ஒரு வண்டி போகுது, ட்ரிபிள் சேரி வரான், அவனை நிறுத்தி அதையும் ஒன்று ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு சிவாஜி. நீங்கள் ஞாபகம் பண்ணும், ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு சிவாஜி, அவரை சென்ட் ஆஃப் பண்ண. அப்போ நான் MIT வச்சுக்கிறேன், ட்ரிபிள்ஸு 2 பேர் தான் போனோம், இன்னொருத்தன் ஏறிட்டான். அந்த கத்திப்பாராக்கு முன்னாடியில் அப்போ பிரிட்ஜு கிடையாது இல்லை, ஒரு கான்செப்டில் கூட அங்கே என் பின்னாடி ட்ரிபிள்ஸ் 3 பேர் வரான் போகிறான், அவனை பிடிச்சி வைன்ட்டு போயிட்டார். ஆமாங்க, பிடிச்சி வைன்னு போயிட்டார். அப்புறம் போய் அவரை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு பிரபு வந்து என்னை ரிலீஸ் பண்ணி விட்டார். இது ஒரு இன்சிடெண்ட்டு. அந்த நான் வந்து ஜார்டன் இண்டஸ்ட்ரியல் லிமிட்டட்னு ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் கம்பெனியில் வேலை பார்த்தேன். அப்போ ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் எல்லா இடத்துலையும் அந்த ஃப்ளைட்டு கிளம்பும் போது இறங்கும் போது பறவை வரப்போகுதுன்னு சொல்லி ரோடன் கண்ட்ரோல் பண்ணுவோம் ரன்வேல. அதனால் எனக்கு ஆல் ஏரியா பாஸ் இருந்துச்சு. ஒரு வாட்டி சிங்கப்பூருக்கு போகிறாரு, சரி எல்லாம் வெளியே ஒரே கூட்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த எல்லாம் படி ஏறி ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, பாஸ் இருக்குதுல்ல, அங்கே போய் நின்றுட்டேன். நான் ஒன்றும் பண்ணல, வணக்கம் தான் பண்ணேன். திரும்பி நீ எங்கே இங்கேன்னு கேட்டார். எனக்கு இந்த மாதிரி பாஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அங்கே இருக்கிற அதிகாரியை கூப்பிட்டு, நீங்கள் எதுக்கு இவனுக்கு பாஸ் கொடுத்தீங்களோ அதை தப்பாக யூஸ் பண்ணுறான், இவனை வார்ன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனேன். அது அடிப்படையிலே பண்ணணும். ஒரு ஆட்டோவில் போனால் ஒரு ஆட்டோக்காரன் யூனிஃபார்மோட இருந்தால் ஏன் நீ வண்டி ஓட்ட போலியான்னு கேட்பார். ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் வச்சா வாரத்தில் 6 நாள் வேலையை பார்த்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் தான் குடும்பத்தோடு ஒழுங்காக இருப்பான், அன்றைக்கி அவனை விட மாட்டீங்களா, ஏன்டா சண்டேயில் வைக்கிறீங்க இப்படி கேட்பார். அவர் ஜெயிச்சார் தோத்தார் அது வேற கதை. அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார். அது மாதிரி தன்னோட ரசிகர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அரசியல் படுத்து, அது மூலம் அவங்க ஆதரவை பற்றி நீ வா, நான் உன்னை வாழ்த்துட்டு போகிறேன்றேன். நான் ஃபஸ்ட்லேயே தான் சொன்னேன், நீ வரக்கூடாது, எதுக்கு தான் இந்த இடம் சொந்தம்னு நாங்கள் சொல்லவே இல்லை. என்னை தாண்டி நீ பண்ணு, நீ வா, மக்கள் ஆதரவு பெரு. இப்படி காட்டுத்தனமாக மக்களை அழிச்சிடாது, அழிவு பாதையை கொண்டு போகாதுன்றதான் நம்ம வேலை.
அந்த இதுதான் பார்த்தீங்க நீங்கள், அந்த கரூர் தானே, ஆமா அந்த வண்டியில் எத்தனை பேர் இடிப்படுறான், சிரிச்சிக்கினே உட்காந்து போகிறேன். கண்ணாடியில் மிரரில் தெரியல சார், பார்க்கணும்ல சார். அந்த ரவுண்டானாலேருந்து அந்த லைட் ஆஃப் பண்ணாத போயிருந்தா பார்த்தோம், அங்கேருந்தே அப்படியே போயிருப்பான்ல சார். வேணும்னு நான் லைட் ஆஃப் பண்ணிங்க, லைட் ஆஃப் பண்ணி வர போட்டு. அது ஆக்சுவலாக வந்து ஜனநாயகம் படத்துக்கு ஷூட்டிங் அது. இப்போ இது கேஸ் ஆகிட்டதுனால அதில் வராது. அது இப்படி ஒரு மாசை காட்டி, இப்படி ஒரு கட்டி ஏறுறதை காட்டி எடுத்து கடைசியில் அந்த படத்தில் போடுறதுக்காக ஷூட்டிங். ஏங்க இப்போ 150 மீட்டருக்கு முன்னாடி இதுக்கு மேலே இடம் டைட் ஆகிடும் போவாதேன்னு போலீஸ் சொன்னால், இல்லை நாங்கள் அங்கே தான் செட்டிங் போட்டு வச்சுருக்கோம், அங்கே தான் எங்கள் வண்டி போகணும் தானே எத்துன்னு போகிறாங்க. சாதாரண பொது அறிவு உள்ள மனுஷனுக்கு தெரியுங்க. அவ்வளோ பெரிய பஸ்ஸு, அவ்வளோ கூட்டம் அலமோதி நிற்கிது. இப்போ கூட்டம் ஜாஸ்தியாகுது, இங்கே நிறுத்தி நான் பேசிட்டு போகிறேன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. வேணும்னு பண்ணது சார், வேணும்னு பண்ணதோ அறிவில்லாமல் பண்ணதோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால வந்த வினையும் இனிமேலாவது அவர் மாற்றிக்கணும். என்னோட எண்ணம் மற்றவங்கள கொண்டு நம்ம அரசியல் வாழ்வோ ஆதாயம் தேட வேண்டிய அவசியம் அவருக்கும் இருக்கக்கூடாது, எங்களுக்கும் இது வரைக்கும் இருந்ததில்லை. ஒரு தொண்டை இருந்தால் தானே நாளைக்கு கொடி கட்டுவான், ஒரு தொண்டை இருந்தால் தானே ஓட்டு போடுவான். தொண்டெல்லாம் சாவடிச்சுட்டு அப்போ நீ மட்டும் தலைவன் நான் சாதிக்க போகிறேன், ஒன்றும் கிடையாது. அரசியல் படுத்து, அவங்கள நெறிமுறைப்படுத்து, குடும்ப வாழ்க்கை எல்லாம் நல்லா வாழறானான்னு பாரு, குடும்பத்தை அழித்து உனக்கு எத்தாந்து கொட்டிடுறானான்னு பாரு, அவனை கூப்பிட்டு வான் பண்ணு, குடும்பத்தை முதல்ல பாரு. எல்லாரும் அப்படித்தானே தயார் பண்ணோம், எல்லா நடிகரும் அப்படித்தான். ரசிகராக இருந்த எல்லாரையுமே உன் குடும்பத்தை பாருன்னு சொல்லி. எனக்கெல்லாம் சத்திய பொதுவாக சிவாஜி கணேசன் ஒருத்தர் இல்லைன்னா என்னோடய வாழ்க்கை தரம் இப்படி இருந்திருக்காது. நான் 1979 என்னோட 20வது வயசு அவரை நான் போய் சந்திக்கிற வாய்ப்பு. தியாகராய காலேஜில் நான் பியூசி படிச்சிருந்தேன். அப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு தியாகராய காலேஜ் வந்தார். அவர் முன்னாடி ஒரு 10 நிமிஷம் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிது. அன்னைக்கு சாயந்தரம் வீட்டில் வந்து என்னை பாருன்னு சொல்லிட்டு போனார். அன்னைக்கு போனவன் அவர் மரணம் வரைக்கும் அவர் காலடியில் தான். அப்படியே நான் ஆவேசத்தில் எதனா பேசினா கூட அடுத்து டக்கேண்ட் அன்றைக்கி நைட்டு சாப்பிடும்போது எனக்கு சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்லுவார். வயசு இருக்குன்னு என்ன ஒன்றா பேசுவியா, காங்கிரஸ்லேருந்து இவர் வெளியே அனுப்பிச்சிட்டாங்கல்ல, அப்போ அந்த காங்கிரஸ் பெருசுங்கெல்லாம் கண்ட பண்ணி திட்டம், சனியை தத்திரம் இப்படிலாம் நான் திருப்பி வச்சு விளாசுவேன். நான் ஒரு வாட்டி பெல்ட்டை கட்டிட்டு அவர் வீட்டை டைனிங் ஹாலில் சுற்றி மியூசிக்கல் சேர் மாதிரி ஓடினவன் நான். ஆயிருக்குன்னு என்ன ஒன்றா பேசுவியா, சாவடிச்சு இங்கே கொளுத்திருவேன். அப்படி ஒரு தொண்டனை உருவாக்குறவன் தான் தலைவன் சார். அது மாதிரி ஒரு பண்ணுற ஐடியாவும் தெரில. அது மேலும் 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 தொட்டத்துக்கெல்லாம் திமுக அதான் அவர் கொடுத்த வேலை. அதுவும் ஒரு ஷூட்டிங் மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கான பணத்தையும் வாங்கிட்டு அதுக்கு இந்த அப்பாவி தொண்டர்களை பலி கொடுக்குறாரு. அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. சாயம் வெளுக்கும்போது அது அதிகபட்சம் 2029 பார்லிமெண்ட்டில் இவர் பிஜேபி கூட சேரலைன்னா வந்து உள்ளே போடுவோம். இதுதான் நடக்க போகுது. சரியா, ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தோம், நிறைய தத்துவார்த்த ரீதியாக பேசியிருந்தோம். நம்புகிறோம் தொண்டர்களை எப்படி நெறிப்படுத்தணும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.